நம்ம எல்லாருமே இங்கிலீஷ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுக்கிட்டு அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு டெய்லியுமே ட்ரை பண்ணி தான் இருக்கும். ட்ரை பண்ணும்போது ஒரு சென்டென்ஸ் எப்படி பெட்டராக ஃப்ரேம் பண்ணலாம், புது வேர்ட்ஸ் எப்படி கற்றுக்கலான்னு யோசிப்போம். அப்படி புது வேர்ட்ஸ் கற்றுக்கிறவங்க ஃபேஸ் பண்ணுற சின்ன ப்ராப்ளம், ஒரே வேர்டுக்கு நிறைய மீனிங் வரும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆவாங்க, டீமோட்டிவேட் ஆவாங்க. அப்படி டீமோட்டிவேட் ஆகாமல் ஒரு வேர்டை கற்றுக்கிட்டாலே நிறைய இடத்துல யூஸ் பண்ண முடியுன்ற ஆப்பர்ச்சுனிட்டி புரிஞ்சுக்கும் போது லாங்குவேஜ் லேர்னிங் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகும். ஃபார் எக்ஸாம்பிள், த ஃபர்ஸ்ட் வேர்ட் அவுட் கோயிங். அவுட் கோயிங்னு சொல்லும் போது ஒரு பர்சன் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் அங்கே யூஸ் பண்ணலாம். அண்ட் அவுட் கோயிங் பர்சன் ஒரு பதவியிலேருந்து வெளியே போகிறாங்க இல்லையா, பொசிஷன்லேருந்து வெளியே போகிறவங்களையும் மென்ஷன் பண்ணுறதுக்கு அவுட் கோயிங் வேர்ட் மேட்ச் ஆகும். அண்ட் அவுட் கோயிங் சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர் செட் ஆகும். அதெல்லாம் இல்லாமல் ஒரு பர்சனோட செலவை பற்றி பேசும்போது எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, அங்கேயும் அவுட் கோயிங் இந்த வேர்ட் கரெக்டாக மேட்ச் ஆகும். அண்ட் ஒரு ஃபேக்ட்ரியிலேருந்து வெளியே மூவ் ஆகி போகிற மெட்டீரியல்ஸ், ரா மெட்டீரியல்ஸ், இதுக்கும் அந்த அவுட் கோயிங் வேர்ட் யூஸ் பண்ணலாம். இந்த நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் ப்ராம்ப்ட். ப்ராம்ப்ட்ன்றது கொஞ்சம் ஃபெமிலியரான வேர்ட் தான். ப்ராம்ப்ட் எங்கே யூஸ் பண்ணலான்னா, ஒரு விஷயம் டக்குன்னு நடந்துச்சு, ஹி மேட் அ வெரி ப்ராம்ப்ட் டெசிஷன், டக்குன்னு முடிவு எடுத்துட்டாங்க, அங்கே யூஸ் பண்ணலாம். ஒரு ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்காங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் டீச்சர். டீச்சர் கேள்வி கேட்டு ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, அப்போ டீச்சர் பாயிண்ட் எடுத்து கொடுப்பாங்கல்ல, அங்கேயும் இந்த ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணலாம். த டீச்சர் ப்ராம்ப்டட் த ஸ்டூடெண்ட் when he struggled to answer. கரெக்டாக மேட்ச் ஆகும். த தேர்ட் வேர்ட் இஸ் எக்ஸிபிட். எக்ஸிபிட் அப்படின்னா ஒரு பெயிண்டிங்கோ ஒரு ஸ்டாச்சுவோ கொண்டு போய் மியூசியம்லையோ ஒரு ஆர்ட் கேலரிலையோ வைக்கும் போது அந்த ஆப்ஜெக்ட் பேரும் எக்ஸிபிட் தான். நீங்கள் பண்ணுறீங்களே அந்த ஆக்ஷன், கொண்டு போய் காமிச்சிக்கிறீங்க, எல்லாக்கிட்டையும் காமிக்க வைக்கிறோம் இல்லையா, அதுக்கு பேரும் எக்ஸிபிட், அங்கேயும் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் இல்லாமல் ஒருத்தனோட கேரக்டரை வெளிப்படுத்துவாங்க இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் ஹீ எக்ஸிபிட்டட் இஸ் மோஸ்ட் சப்மிசிவ் பிஹேவியர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த மேனேஜர். மேனேஜர் முன்னாடி ரொம்ப அடக்கமாக காமிச்சிக்கிட்டாரு, வெளிப்படுத்தினாருன்னு சொல்கிறோம் இல்லையா, அங்கேயும் யூஸ் பண்ணலாம். இந்த ஃபோர்த் வேர்ட் இஸ் நாட்ச். நாட்ச் அப்படின்னா நம்ம டிவைசஸில் மேலே ஒரு ஸ்பேஸ் இருக்கும் இல்லையா, பிளாக் ஸ்பேஸ், கேமரா சென்சர்லாம் இருக்க இடம், அதுக்கு பேர் நாட்ச். அது இல்லாமல் ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணிட்டோம், ஒரு இடத்த ரீச் பண்ணிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹி நாட்ச்ட் அப் 5 years இன் திஸ் firm. 5 வருஷம் இந்த இடத்துல ஒர்க் பண்ணிட்டாங்க, அங்கே சூப்பராக மேட்ச் ஆகும். அண்ட் த லாஸ்ட் வேர்ட் இஸ் ஸ்குவாஷ். ஸ்குவாஷ்ன்ற பேரில் ஒரு ஸ்போர்ட் இருக்குது. அண்ட் ஒரு ஃப்ரூட் லிக்விட் கான்சன்ட்ரேட்டடாக இருந்து நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம் இல்லையா, அதுக்கும் ஸ்குவாஷ் சொல்லலாம். இதெல்லாம் இல்லாமல் ஒரு கூட்ட நெரிசலுக்குள்ளே கஷ்டப்பட்டு பூந்து போகிறோம் இல்லையா, ஐ ஸ்குவாஷ்ட் மை வே இன் டு த க்ரௌட். எப்படியோ கஷ்டப்பட்டு உள்ளே பூந்து போயிட்டேன், அந்த இடத்துலையும் இந்த ஸ்குவாஷ் வேர்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம பார்த்த எல்லா வேர்ட்ஸ்க்கும் ஒரு மீனிங் மட்டும் இல்லை, நிறையாவே இருக்குது. 1 2 3 ஆட் ஆகிட்டே தான் போகும். ஒரு வேர்டு கற்றுக்கிட்டாலே 4 வேர்டு கற்றுக்கிட்ட மாதிரின்ற ஆப்பர்ச்சுனிட்டி புரிஞ்சுட்டிங்கன்னா இங்கிலீஷ் லேர்னிங் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும். டெய்லியுமே இம்ப்ரூவ் பண்ணுற ஆர்வம் உங்களுக்கு குறையவே குறையாது. டெய்லியும் உங்கள் இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே போங்க. அண்ட் ஆங்கிலோஃபோன் பேஜஸை ஃபாலோ பண்ணுங்கள். Anglophone. Your phone is your English teacher.